வீடியோ எடுக்கிறதுக்காக அப்சர் ஸ்மார்ட் அப்சர் என்ன பண்ணுறான் பாருங்க. அவரை குளிக்காமல் வந்தாலும் ஸ்மார்ட்டாக தான் இருப்பார். ஆனால் இப்போ குளிச்சுட்டு இந்த மாதிரி அமங்கலம் பண்ணிட்டு இருக்காரு. ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அப்சர். திஸ் இஸ் அப்சர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம். பசங்க எல்லாம் செம்ம பசியில உட்காந்துக்கிறாங்க. யார் சமைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நான் தான் சமைக்க போறேன். என்னடா மாஸ்க் போட்டுக்கிறானே வீட்லயா? சரி விடுங்க, நான் கழட்டிடுறேன். ஒரு மூட்டி ஒரு மாதிரியா இருக்கும், ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதான் அந்த காரணம் சொன்னால போன வீடியோல வந்து இதுக்காக ஒரு ரீசனுக்காக. ஆனா பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லிடுறேன். காலேஜ்ல கூட டீச்சர் சொன்னாங்க நல்லாதான் இருக்கு, தாடி எடுத்துட்டு போ, மாஸ்க் எல்லாம் போடாதுன்னாங்க. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? நம்ம வந்துட்டாரு பாருங்க, எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. நீங்க அமங்கலம் பண்றோம். இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். வேஷ்டி மாத்திக்கிறேன். गाइस இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க கிச்சனுக்கு போக போறோம். எதுக்கு போக போறோம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். வாங்க வெயிட் பண்ணி பாருங்க. எதுக்கு போவாங்க? சமைக்க தான் போவாங்க. நீங்க பாருங்க என்ன சமைக்க போறோம். அமங்கலம் பண்றோம். ஓகே गाइस வாங்க போறோம். இதான் நம்ம கிச்சனு. ரொம்ப நாளாச்சு சமைச்சு, நம்ம கிட்ட கேஸ் காலி ஆயிடுச்சு. அதனால கேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இப்போ நம்ம வந்து இண்டக்ஷன்ல சமைப்போமா இல்ல இந்த எலக்ட்ரிக் குக்கர்ல சமைக்க போறோமான்னு தெரியல. இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்காக நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி என்ன பண்ண போறோம். இப்போ வந்து ஆளுக்கு ஒரு வேலை செய்ய போறோம். இதுதான் பேச்சுலர் லைஃப்ஸ். இப்போ வந்து ஒருத்தன் என்னன்னா தேங்காய் எண்ணெய் பாருங்க, தேங்காய் எண்ணெய் எல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு என்ன? இதுக்குதான் யார் எடுத்து வச்சிருக்கீங்க? எதுக்கு நீ இங்க கிச்சனுக்கு எடுத்து வந்த எண்ணெய ஏன் குடுக்குற? என்ன பண்ற? நீ வரலையா வீடியோ? என்ன தேச்சிட்டு இருக்க? இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்னடா பண்ண பிரியாணிக்கு? ஐயோ எதுவுமே தெரியாம என்னடா இப்போ பிரியாணி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சார். இப்போ பிரியாணிக்கான இந்த ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் குக்கர்ல இது வரைக்கும் சமைச்சதே இல்ல. சமைச்சா கரெக்டா வர மாதிரி எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ வெங்காயம், டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி சமைக்குதுன்னு நாங்களே யோசிச்சு சமைக்கிறோம். ஓகேவா? இது எங்க சொருகுறது? எல்லாம் சொருகுறது எல்லாம் இருக்குது. இதே சொருக மாட்டேன்ற அப்போ எப்படி தானோ அதெல்லாம் பாத்துக்கலாம் गाइस. அங்க எங்க இத பாத்துங்க. இது கழுவுடா. இது சும்மா சும்மா கெட்ட அதுக்கு நான் தனியா உட்காந்து நான் வந்து எடிட் பண்ணணும். வீடியோகிராஃபர் வந்து உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அது வந்து கொஞ்சம் ஷையா இருக்காரு இப்போ. அதனால நெக்ஸ்ட் நான் அதே காமிப்பேன். இப்போ வந்து இதெல்லாம் கழுவிட்டு நெக்ஸ்ட் பிரியாணி செய்ய போறோம். இப்போ வெங்காயம் எத்தனை வெங்காயம் நான் போடணும் தெரியாதா? இருக்கிற சொல்றா, இங்க பாரு எத்தனை தக்காளி பிசு பிசுன்னு இருக்கு. அது கழுவுடா, கிளீனா கழுவுடா. எத்தனை வெங்காயம் வெட்டணும்னு கூட தெரியலையாடா? இப்ப தக்காளி, வெங்காயம் 4 வெட்டி வேலை சாப்பிடும். எப்படியே தயிர் பச்சடி செஞ்சிடலான்ட்டு. ஆண்டாடி தயிர் இருக்குல்ல? தயிர் சிக்கன் எவன்னா தயிர் எப்ப ஒண்ணுதான் இருக்கு. ஒரு பாக்கெட் தான் வாங்க வேண்டியதுனா நீங்க ஒரு பாக்கெட் தான் போட்டு நல்லா இருக்கும்டா. சாப்பிட்டு அது வாங்கிடுவோம். இப்போ 11 மணிக்கா நம்ம நீ போ கேங்கற வாங்க. அவன் தான் சொல்றான். அவனுக்கு சும்மா வீடியோக்காக சொல்லுறோம். நீ வேற गाइस இப்ப பாத்தீங்கன்னா வாங்க நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க गाइस, அப்சர் வேலை தான் பாருங்க. அவசியமா இருக்கு. நீ பெரிய சமாளிச்சு கவனடி. அப்புறம் தான் என்ன பார்க்க போறீங்க? தக்காளி கண்ணெல்லாம் எரியுது. கண்ணு எரியுதான். இப்படிதான் பாவம் வீட்டுல அம்மா, எங்க அம்மா எல்லாம் எப்படி சமைப்பாங்க தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு விதமா சமைச்சு கொடுப்பாங்க. பாருங்க, ஒரு வெங்காயம் வருது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. தக்காளினா டக்கு டக்குன்னு வெட்டிடுவேன். இந்த வெங்காயமா கொஞ்சம் கண்ணெல்லாம் எரியுது.
நீங்க என்னப்பா எல்லாமே சும்மா உட்காந்துக்கிறீங்க, எதை வேலை செய்யலையா? தக்காளி டேய் அதான் கறிகள் என்னதுல உட்கார்ந்திருக்கா? அதே பண்றானாங்க நான் அறிஞ்சு நான் சும்மா பண்றேன் நீ கறிகள் நான் முடிச்சிரேன். நீ வந்து எல்லாமே அவன் வந்து எப்படி வாங்க நம்ம போய் கறி கழுவுறோம். அவன் ஓவரா பேசுறான். அவன் சாவடிச்சு முடிச்சிட்டு என்னடா கழுவுறது? ஏய் 7 வாட்டி நான் கழுவணும்டா. 7 வாட்டியா தண்ணியில 7 வாட்டி கழுவணும். அம்மா மஞ்சள் தூள் ஏதோ போட்டு பாத்தீங்கன்னா நம்ம கறிகளை விட்டாங்க, கவுச்சி ஏன் சைடு தள்ளி விட்டாங்க. என்ன பரவாயில்ல, நம்ம பசங்க தான், நம்ம செஞ்சா நம்மளுக்கு தான் நன்மை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கறியை கொட்டிப்போம். ஓட்டுறியே நண்பன் இன்மெண்ட்டு நண்பனுக்காக இது கூட சினிமா நம்ம பசங்க மூஞ்சிக்கு நேரம் என்ன பேசினாலும் பின்னாடி நல்லது செஞ்சதும் நம்மளுக்கு வச்சுக்கோங்க. அதனால சைலண்டா நல்லது செய்வோம். கடவுள் நம்மளுக்கு நல்லது செய்வாரு. சொல்லு. அப்பா எப்படி கண்ணு எரியுது ராஜே. நான் இந்த ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தான் வெட்ட போறேன் பாரு, கண்ணெல்லாம் எரியுது. மதங்கரி அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. மதங்கரி அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. அப்படியே இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. போன் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ப்பா. ஒரு நீயே வெட்டு, நான் வேற எதனா வேலையை பாக்குறேன். தயவு செஞ்சு எத்தனை வெங்காயம் வெட்டுறது, ஒரு அதிகமா எல்லாம் வெட்டாத, ஒரு 2-3 எத்து வச்சிரு. ஒரு இது மட்டும் வெட்டு, தக்காளி கழுவிட்டு வெட்டு, சரியா? அரிசி அளவு பார்த்துதான் போடணும். கிளாஸ் இல்லடா நம்ம கிட்ட. இங்க பாருங்க கழுத்து ஃபேவரட் பீஸ். அப்ப எனக்கு தான், நான் எடுத்துப்பேன் அந்த பீஸை. இப்ப எங்க சண்டை போடுவாங்க பாரு, அந்த பீஸுக்காக சப்ளை பண்றது யாரும் சப்ளை பண்றாங்க பாரு. இப்ப கிளாஸே இல்ல. நம்ம வந்து இந்த கிளாஸ், இது என்ன கிளாஸ்னா ஜூஸ் குடிக்கிறது. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பேச்சுலர்ஸா இருக்கீங்க, நீங்க ஏதோ தப்பு பண்றதெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அரிசி எவ்வளவு அளவு இருக்குன்னு பாக்கலான்ட்டு இப்ப அரிசியில போட்டுதான் வந்து, இப்போ இந்த கிளாஸ்ல போட்டுதான் தண்ணி அளவு பாக்கணும். தண்ணி வருது. தண்ணி வருதா? கொஞ்சம் புறா, எங்க தண்ணி தேவைப்படுதுடா. டேய் ராஜே, அதனால கேளு. என்னத்துக்கு அவனை சும்மா இருக்கா? எவ்வளவு கஷ்டமான வேலை பார்த்துட்டு என்னன்னா 2 கிளாஸ் கூட வரல. இது வந்து வந்துக்குது அரிசி இவ்வளவு கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளவு கிளாஸுக்கு 2 அரிசி, 1 கப்புக்கு 2 கிளாஸ் தண்ணியா? அப்ப இது போட்டதுன்னா இப்ப 2 4 ஒரு 5 கிளாஸ் போட்டுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இது ஊற வச்சிடறேன் நானு. கொழுப்போட சாப்பிடுறா கொய்யாக்காய் சொன்னோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சீங்க. நான் அரிசி ஊற வச்சிட்டேன்பா. சரியா, நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்கோ அது பாக்குறேன் நானு. அது ஊற வரையும் ஊறட்டும். ராஜ், என்ன சார் பண்றீங்க? கண்ணுல தண்ணி வருதா? இவர் தாங்க வீடியோகிராஃபரு. ஷெய் இவர் கொஞ்சம் லைட்டா அங்க பாருங்க எப்படி ஓடுறாரு ரூமுக்குள்ள, கிச்சனுக்கு. இங்க வந்து வெளியே எங்க கிளைமேட் பாருங்க, சில்லுன்னு காத்து. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குமானான்னு தெரியல, ஆனா செம்ம சில்லுன்ட்டு காத்து வருது. யார் யாரோ இருக்கிறாங்க இங்க. வெங்காயம் குறா, நான் தக்காளி கழுவிக்கிறேன். அது கூடவாடா தெரியும்டா. வெங்காயம் அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒண்ணு சொல்லு சரி, வெங்காயம் போதுமா? அது இன்னொரு வெங்காயம் வெட்டிடுறா. இன்னொரு வெங்காயம் வெட்டிடு. போட்டுட்டே அப்புறம் ரைஸ் குக்கிங் போடுறோம். அவ்வளவுதான் நம்ம போடுறதுதான். போடு தெரியுது. இங்க காமிங்க, ஒரு காமெடி பீஸ் வந்துருக்கு உள்ள. சாமான் கண்ணுல தண்ணி வருது. நோட் பண்ணுங்க கைஸ், அவன் எத்தனை வாட்டி சொல்றான் நோட் பண்ணுங்க. கஷ்டம் அவனுக்கு. இந்த கறி கழுவிட்டு படுத்து நாங்க போய் ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ரூம்லயே படுத்து கிடக்கலாம். என்ன பண்றோம்? எங்க போய் ஜாமான் வந்தா கையில வேற தூக்கி கிடக்குது. கண்ணெல்லாம் எரியுது. கட் பண்ணுதான் கழுவி கொடுறான். இது சின்ன போன கறி இம்மா பெருசா பெருசா இருக்குங்க. இவனுக்கு பெருசா பெருசா இருந்தாலே பிடிக்காதான். சின்ன சின்ன போடு.
குக்காவதானே தெரியல, சத்தம் வரல, எதுவும் வரல. என்ன போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ரைஸ் குக்கர்ல. சரி பட்டர்லோ இலாச்சில ஏதோ இது பேர் எனக்கு சரியா என்னன்னு தெரியல. இந்த கட்டை மாதிரி அப்புறமா இந்த கிரீடத்தை பாருங்க. அப்புறமா இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்றேன். என்ன போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மீடியம் சைஸ் போடு. கொஞ்சம் இது வெட்டினா நல்லா இருக்கும். டக்குன்னு வெட்டிடு. இது வந்து 60 கிராம் ஆயில். நான் வந்து எனக்கு என் கணக்குப்படி ஒரு 120 கிராம் போட்டா போதும்னு நினைக்கிறேன். எண்ணெய் போட்டேன். இன்னொரு பாக்கெட் இருக்குது. இது இந்த எண்ணெயும் பழைய எண்ணெய் இதே போட்டுல அப்பதானே கணக்கு வரும். நம்மளுக்கு கணக்கு தெரியாதா? நம்ம என்னோட அவ்வளவு இருக்க. நல்ல எண்ணெய் தானே, நாங்க தானே வாங்கி வச்சோம். எண்ணெய் போட்டேன். கண்ணுல தண்ணி வருது. கண்ணுல தண்ணி வருதா? கிளாஸ் குறாடி, கிளாஸ் குறோம். தண்ணி பஞ்சமா நீங்க பேங்க்ல தண்ணி பஞ்சம் வருது. குறா டேய் ராஜே, கொத்தமல்லி, புதினா, அதெல்லாம் எத்தனை வந்து ஒரு அவன் கொடுக்குறான்னா நாளைக்கு போய் சண்டையை போடுவோம். குடுத்துக்குறாங்களா பாருடா டேய். சமைக்கிறதே நாங்க எவ்வளவு ஒரு அதிசயம். காசை வாங்கிட்டாங்க, ஆனா கரெக்டா ஜாமான் வரல. எங்கன்னு பாத்தீங்கன்னா இதை கழட்டிட்டேன் போயிட்டேன். மாவள்ளியில கரெக்டா மொடலப்பா ஸ்ட்ரீட்ல ஒரு மலையாளி கடை. உஷாரா இருக்கீங்க, ஸ்கேம் பண்றாங்க. என்ன ஸ்ட்ரீட்? மொடலப்பா ஸ்ட்ரீட். ஜி ஆமா மொடலப்பா ஸ்ட்ரீட். சூடா இல்ல 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 கிண்டுடா ஒரு ஆளே கிண்டுடா. நான் போய் டிஷர்ட் மட்டும் போடுறா அவங்களுக்கு. அவன் மிளகாத்தூள் போறான் எனக்கு தெரியாது. அவன் தான் போடுறான். கைஸ் பாத்தீங்க நான் போடல. எவ்வளவு மிளகாத்தூள் போடுறான் உடச்சிச்சுன்னா எனக்கு தெரியாது. உடனே நான் சாப்பிடுவேன், பிரச்சனை இல்லை. நீங்க அமங்கலம் பண்றோம். அமங்கலம் என்னன்னு கேளுங்க. அமங்கலம் நான் பண்றது மட்டுமா? அமங்கலம் ஃபேமிலி ரைட்டா உங்களுக்கு அமங்கலம் காமிச்சா நீங்க பெங்களூர்லயே இருந்தீங்க. பெங்களூர் விட்டு திருச்சிடுவேன். ஒரு வழியா முடிச்சாச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கே டயர்டா? இப்ப நம்ம வச்சுட்டு வேற மாதிரி பண்ண போறோம். நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்புறமா கொத்தமல்லி, புதினா, கிரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்களா? அது வேற ஞாபகம் வரும். ஷார்ட் டைம் போடுவாங்க. சரி எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏதோ சமைக்கிறோம். கையை நீங்க என்கிட்ட 10 ரூபா பாக்கெட் தான் கேட்டீங்க. யாரு கேட்டானா என்ன அனுப்புனீங்க? 100 கிராம் தான் அனுப்புனீங்க. சரி உர்ரா, தயிர் தானடா உனக்கு. தயிர் நான் தரேன் உர்ரா. மயிறு தயிர் எனக்கு வேணும். அப்பதான் உள்ள எனக்கு என்னன்னு தெரியல. சரி நான் தயிர் தானே நான் உங்களுக்கு தரேன். நீங்க தயிர் எடுத்து வைங்க. அவன் எடுத்து வைக்கிறேன். நான் திரும்பி 10 வாட்டி சொல்லுவாடா. அதே சொன்னதே சொல்லிருக்கா. அவன் கஷ்டம். அவனுக்கு எங்க ஊத்திருந்தா அது நீ வந்து 1 into 2 into போட்டுட்டே இருக்காது. டேய் கொத்தமல்லி, புதினா போடுறா. மிளகா இது கிரீன் சில்லி எடுத்துவா. இன்னும் மஞ்சள் கலர் போக மாட்டேன் ப்ரோ. ஐயோ நாளைக்கு காலேஜ் போகணும். காலில் போட்டு கையில தான் போகணும். போடு. அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் தள்ளி ஏறலாம். நீ எங்க போய் தள்ளி போ. கொத்தமல்லி தான். இது கொத்தமல்லியா புதினா? புதினா கொஞ்சோண்டு தான் இருக்குதா? இவ்வளவுதான் இருக்கா? சரி ஆண்டி எடுத்து வாங்கி பாருங்களேன். புதினா எவ்வளவு இருக்குது. இவ்வளவு மிளகாவோட போடுறது. சரி லவங்கியாவா? அது பேர் என்ன? லாவண்யா. லாவண்யா என்ன? லாவண்யா பேர் என்ன? ஐயோ ஏலக்காய் 1 புதினா 1 வாங்கிட்டு வசிக்கிறோம். நம்ம கேட்க முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கலாம். டேஸ்ட் வராதுடா. அப்புறம் நான் சொல்றது புரியுதா? நீ போய் மற்ற வீட்டுல நம்ம உரிமையா போய் 11 மணிக்கு ஏன் அவன் தான் சொல்லுவான். பெரிய நம்ம ஆண்டிடா, நம்ம சொந்தக்காரங்களா அவங்க. அவன் நம்மள அவங்க தானே சாப்பாடு தின்றுக்க. கொத்தமல்லி, புதினா இவ்வளவுதான் இருக்கு. அது பிச்சு போட்டதுல இப்போ நான் இது போட்டு போறேன். நாம் தாண்டா சாப்பிடுறோம். போடுறா
ஏய் இன்னும் பிரிக்கணும்டா டேய் இன்னும் கொஞ்சம் போடணும்டா அப்பதான் வாசனை டேய் அப்சர் போடு மல்லி கொத்தமல்லியா ஏதோ ஒண்ணு எது எவ்வளவுக்கு அதிகமா போறோமோ வாசனை அதிகமா வரும். என்னது உப்பு என்ன உப்பு என்ன மிளி இவ்வளவு நான் தான் வாங்கிட்டு வந்தேன் சொர்ணம் வரும். அதெல்லாம் ரோசமா அதிகமா இருக்கு ரோசம் இல்லடா இப்போ மானம் சூடு சொர்ண அது எதுவுமே எனக்கு இல்ல. ரோசை உப்பு கட்ட ரோசம் சாப்பிடுதா இவங்க எப்ப பார்த்தா இப்படிதான் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்னதே திரும்பி சொல்றாங்களாம். ஆனா அது ஹைலைட் ஆகாது அன்பார்ச்சுனேட்லி. திரும்பி சொல்றது டக்குனு இங்கிலீஷ் பாத்தியா அதான் இங்கிலீஷ் கிளாஸ் போறாங்க கைஸ் அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வரும்ல கட்டி இங்கே சிட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் பஸ் கட்றா டேய் என்ன நினைச்சிருக்க சைடுல இந்த ஓனர் என்னதான் அது பச்சடி இப்படி செய்வாங்கல்ல நாய் திறந்துருக்கான் குத்தா தாராஜா என்னடா வதங்கவே மாட்டேன். நீங்க சைடு வாங்க இந்த சைடு வாங்க. ஏய் ஏய் மேன் இது பாரு பிச்சி இருக்கு பாரு சத்தியமா சூடு ஏறுதா இல்லையா இந்த சூடு இதுல? ஏறுதா ஃபர்ஸ்ட் அரிசி போட்டு தான் ரைஸ்ல வைக்கணும். ஏன் கீப் ஃபார்ம்ல வச்சா கீப் வார்ம்ல வச்சா தான் வார்ம்லயே இருக்கும் அப்படியே. ஏய் இது சூடா கதை கைஸ் இங்கிலீஷ் தெரியல பெங்களூர்ல படிக்காங்கன்னா ஏன் பெங்களூர்ல படிச்சா பெங்களூர்ல படிச்சா இங்கிலீஷ் தெரியும் ஆமா தமிழ் தான் தெரியும் உனக்கு. அப்ப இங்கிலீஷ் நீ வாங்கல கொஞ்சம் சீக்கிரம் ஒன்னு காட்டுறேன். அதான் ஹோட்டலுக்கு எல்லாம் போனா பாத்ரூம்ல எல்லாம் வந்து இவ்வளோண்டு ஒரு இது போட்டு வைப்பாங்களே ஏதோ மாத்திர மாதிரி வாசனை வருது. அதனால நாங்க என்ன பண்ணோம் 45 ரூபாய் லக்ஸ் ஷோப்பே போட்டுக்கிறோம். நாங்க எவ்வளவு லக்ஸரியா வாழ்றோம்னு மட்டும் பாருங்க. ஆக்சுவலி அது ஏன் ஐடியா. போய் நான் கொச்சில இருந்தா திடீர்னு இங்க வாசனை வரதுனால அப்படியே போட்டு ஏன்டா இப்படி போய் பேசுறேன் டேய் பசிக்குதான் அவனுக்கு வகை மாட்டேங்கிறான்டா. ரைஸ்ல வைக்க சொல்றேன். ரைஸ்ல வச்சா சோறாயிடும் அது. ஏய் ஒன்னாவது சோறுல கொழ கொழ ஆம்பரம் நீ யாரு